இவர் வந்து ஒளிப்பதிவாளராம், இவருக்கு ஆமக்கறி கொடுத்தாங்களாம், சீமானுக்கு தரலையாம். ஆனால் சீமானை வந்து பேசுறதுக்கு தான் கூப்பிட்டாங்களாம். என்னப்பா கதை விட்ற மூஞ்ச முன்ன பின்ன பார்த்துருக்குறோமா நாங்கள். சரி, சீமான் அங்கே போர் நடக்குது, விஜயலட்சுமியோட என்ன ஸ்கைப் காலில் தானே பேசினாரு. என்ன அவர் என்ன அரை நிர்வாணத்தோடையா பேசினாரு? அந்த நேரத்தில் என்ன குளத்தூர் மணி என்ன சோறு தின்னுட்டு இருந்தாரா, இல்லை வேற ஏதாவது தின்னுட்டு இருந்தாரா போர் நடக்கிறப்ப? இல்லை உங்க திருமாவளவன் என்ன பண்ணிட்டு இருந்தா? எப்படி கோர்த்து விடுறாரு பாருங்க. உங்களை பொறுக்கின்னு சொல்ல வராங்களாமா. இன்னைக்கு பேசுற சுந்தரவழி என்ன பண்ணா, திருமுருகன் காந்தி என்ன பண்ணா, மற்றவங்க என்ன பண்ணாங்க? எவ்வளவு கேவலமானது உங்க அந்த கொண்டை, கேவலமான அந்த கொண்டைன்றதை அதை காட்ட விடுது. இதே கார்த்திகை செல்வனை பார்த்து கேட்குறேன், நீ ஸ்டாலின், உதயநிதி இவங்களெல்லாம் பேட்டி எடுத்துக்கிறேன். அவங்க மென்டல் ஸ்டேட்டஸும் சீமான் மென்டல் ஸ்டேட்டஸும் அவனுக்கு தெரியாதுங்க. சரி, மனநோயாளின்னு சொல்ல வந்துட்டல, எல்லாம் வரிசையில் வா. ஸ்டாலின்லேருந்து எல்லா எடுபடி திராவிட நக்கிகள் எல்லாம் ஒன்றாவா. எல்லாருக்கும் மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன் எடுப்போம். எவன் சைக்கோ லெவல் சரியாக இருக்குன்னு பார்ப்போம். என்னடா கதை இது? சந்தோஷ் அவர்கள் வந்து சீமான துணைக்கு கூட்டு போனதா அங்கே சொல்ல வராது. மூஞ்சி என்னைக்காவது பார்த்துருக்குறோமா? சீமான் இத்தனை வருஷமாக கத்துறாருப்பா, வந்திருக்கிறாருப்பா, இத்தனை வருஷமா வந்திருக்கிறாரு, எல்லாம் போராடிட்டு இருக்கிறாரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சீமான் வந்து அங்கே யாரும் இல்லை, எல்லாம் அழிஞ்சதுன்னு நினைச்சதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிக்கிறாரு. நீ இப்போ பேசுறிய, இப்போ தான் எல்லாம் அழிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறியா? பெரிய அறிவாளி போல இவன். இந்த ஆள் இப்போ இந்த வாரம், போன வாரம் அந்த ஆள் பேருனா இயக்குனர், அவன் படமே எடுக்கலை, படமே பொய், நான் தான் பிச்சு ஓட்டினேன்றான். நீ எடுத்தாங்க, காணொலி இருக்குன்னு வேற சொல்ற. எதுதான் உண்மை? இல்லை, இதில் இவங்களுக்குள்ள குழப்பிக்கிறாங்களா? அதாவது ஆமக்கறி வந்து எனக்கு கொடுத்தாங்க, சீமானு கொடுக்கலன்னு. இவ்வளோ நாள் ஆமக்கறியை திங்கல, நீங்க ஆமக்கறி படம் மட்டும் கிடையாது, காணொலியும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுதான் அப்ப குழப்பிக்கிறாங்கன்னு இல்லை. எப்படியாவது சீமான் பேரை சிதைக்கணும். இவன் வந்து இந்த திராவிடத்தை, நம்மளோட வேற இந்த ஈவ ராமசாமி நாயக்கரோட வேற பிடிச்சிட்டான் அப்படின்றனால சிதைக்கணும், பதிலுக்கு சிதைக்கணும்னு வராங்க. அவர் பயிற்சி எடுத்தாரா, எதிரியை சிங்களவனை சுட்டாரா, அதெல்லாம் தேவையில்லை. சரியா? அதை அண்ணன் பார்த்துப்பாங்க. இன்னொன்று சொன்னார், சீமான் அங்கே போனதே வந்து தலைவருக்கு தெரியாதான். நீ தலைவருக்கு எவ்வளோ பேசுறீங்களா? அவர் எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? இங்கே வந்து இந்த எங்களை பார்த்துட்டு நீ வந்து எங்களுக்காக பேசுங்க அப்படின்னு கூப்பிட்றது தலைவருக்கு தெரியாமல் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி அசிஸ்டண்ட்டு, டிரைவரு உங்களையும் பார்க்கலாம். தலைவர் ஒன்று அவ்வளோ பெரிய ஆள், பெரியவங்களை தான் பார்ப்பாங்கன்னு இல்லை. அப்போது உங்களெல்லாம் வந்து அவர் பார்ப்பாரா? இவர் தலைவரை பார்த்துருக்கிறாராம், பார்த்து எல்லாம் பேசியிருக்கிறாராம். சீமான் வந்து தெரியாதான், வந்ததே தெரியாதான். என்ன கணக்கு இது? இந்த திராவிடமே தமிழனை சுரண்டி நக்கி பிழைச்ச வந்தது தான் அதுக்கான ஆதாரம், கடைசி ஆதாரம். தமிழனை அழிப்பில் இருக்கிறப்ப இவர் எப்படி ட்ராமா போட்டாரு கருணாநிதி, அதுக்கு முத்துக்குமார் கொடுத்த ஆதாரம் எங்கே இருக்கு? உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் தொலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகி வெற்றி தமிழன் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களாண்ணா? ஒளிப்பதிவாளர் சந்தோஷன் ஒருத்தர் வந்து சீமான் அவர்களை குறித்து, அவருடைய பிரபாகரனுடைய சந்திப்பு குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே சங்ககிரி ராஜ்குமார் பேசுனது ஒரு பேசு பொருளாவோ சர்ச்சையாவோ மாறி இருக்கு. இப்போ ஒளிப்பதிவாளர் சந்தோஷே வந்து இந்த துப்பாக்கி பயிற்சி எடுத்ததெல்லாம் பொய், அதாவது சீமான் அவர்களுக்கு நாங்கள் படம் எடுக்கிறப்போ அந்த படத்தை எடுக்க அனுமதி கொடுத்தோம், நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? இல்லை, இது வந்து வடிவேல் அந்த ஒரு படத்தில் கொண்டையை மறைக்காமல் எல்லா காட்சிக்கும் வரப்போ கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படா கண்டுபிடிக்கிறேன்றப்ப மண்டையில் இருக்க கொண்டையை மறைச்சாடா பாடி சோடா. இந்த பாடி சோடா பேசுனது முழுசாக கரெக்டாக அப்படியே உண்மை பேசுகிற மாதிரி இருக்கும், எல்லாம் இருக்கும். அங்கங்கே அது கொண்டையை காட்டிடுச்சு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். சென்னையில் லோயலா கல்லூரி மாணவர் போராட்டம், தலைவர் பையன் பாலச்சந்திரன் இறந்துட்டு சுட்டு கொல்லப்பட்டதாக வந்தப்போ மாணவர் போராட்டம் நடந்தப்போ அதில் நானும் ஒரு ஆளாக நான் எம்ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஆளாக போராட்ட காலத்தில் இருந்தப்போ 3 நாளுக்கு அப்புறம் கைது செஞ்சு அந்த போராட்டம் வந்து தமிழ்நாடு முழுக்க பரவலாகுது. அப்போது 4வது நாள் லோயலா கல்லூரியில் சமூக பணி, நான் படிக்கிற சமூக பணி துறையில் வந்து இளைஞர்களும் தீவிரவாதமும் யூத் அண்ட் டெரரிசம்னு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க. அதுக்கு வந்து சிறப்பு அழைப்பாளராக சகாய் ஐஏஎஸ் காலையில் வந்துட்டு மாணவர்களை வாழ்த்திட்டு, பொதுவாக அந்த மாணவர்கள் அங்கே இல்லை, வாழ்த்திட்டு போயிட்டார். நான் படித்த கல்லூரியிலேருந்து இந்த மாதிரி தமிழ் இனத்துக்காக போராடுறாங்கன்னு. மதியானம் ஒரு அமர்வில் நானும் போய் உட்காந்துருந்தேன். அப்போ தலித் ஏழுமலை அவங்களோட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அவரோட மகள் தலித் கரோலி, அவங்க வந்து ஒரு அமர்வு பேசுகிறாங்க. தலித் இளைஞர்கள் தான் எல்லாத்துலேயும் பாதிக்கப்படுறாங்க, பலவீனமானவர்கள். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பேராசிரியர் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டார். இந்த மாதிரி ஸ்டேஷனில் எல்லா இடத்துலையும் காவல் நிலையங்களில் எங்கே பார்த்தாலும் தலித் இளைஞர்கள் தானே பாதிக்கப்படுறாங்கன்றப்ப, ஆமாங்க அதாங்க உண்மை, தலித் இளைஞர்கள்லாம் வந்து ரொம்ப வந்து பலவீனமானவர்கள், உனக்கு பாசத்துக்காக எது வேணால் செஞ்சுருவாங்க, பாதிக்கப்படுறதெல்லாம் அவங்க தான். பாருங்கள், இப்போ கூட வேலை காலேஜ் நீங்கள் எல்லாம் பெருமையாக பேசுகிறீங்க, உண்ணாவிரதம் இருந்தாங்கன்னு, அதில் 8 பேரில் 6 பேர் தலித்துனாங்க. எனக்கு நெஞ்ச வாரி தூக்கி போட்டுச்சு. என்னடா கூடவே இருந்தாங்க, கைப்புள்ள எவன் என்ன ஜாதின்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த தலித்து காரலின் களத்துக்கும் வரல, ஒரு மண்ணுக்கும் வரல. அந்த அம்மாவுக்கு எப்படி 8 பேரில் 6 பேர் தலித்துன்னு தெரியும்? இந்த சதிகார வேலையை தான் இந்த அசோக் போன்றவர்கள், இந்த ஆட்கள்லாம் பண்ணுறது. இது ஒரு எடுத்துக்காட்டு, நான் என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். புரியுது. ஏங்க
அந்த பசங்களுக்கு உண்ணாவிரதத்தில் தண்ணி குடிச்சிட்டு தான் உண்ணாவிரதம். தண்ணி கொடுக்குறதுலேருந்து அந்த மேடை ஏற்பாடுலேருந்து அதில் வந்து மருத்துவர் எழிலனோட ஆலோசனை இருக்குது. இன்றைக்கி எம்எல்ஏ வருகிறாரு. மே 17 இயக்கம் உதவி பண்ணியிருக்கு. பந்தல் போடுறதுக்கு அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்கு. எல்லாம் ஒத்துக்கணும் நம்ம. அப்படி இருக்கிறப்ப அந்த களத்துக்கே வராத தலித் கரோலின்னு பார்த்தீங்கன்னா 8 பேரில் 6 பேர் தலித்துனுச்சு. அதை நான் இப்போ ஏன் ஒப்பிடுறேன் அப்படின்னா, இவர் வந்து ஒளிப்பதிவாளராம், இவருக்கு ஆமக்கறி கொடுத்தாங்களாம், சீமானுக்கு தரலையா, ஆனால் சீமானை வந்து பேசுறதுக்கு தான் கூப்பிட்டாங்களாம். என்னப்பா கதை விட்ற மூஞ்ச முன்ன பின்னா பார்த்துருக்குறோமா நாங்கள்? சரி சீமான் என்ன தெரியும், அவர் பேசியிருக்கிறாரு, நேரடியாக களத்துக்கு வந்து பார்த்துட்டு அவர் இன்னும் மேலும் வந்து இந்த பிரச்சனையை தமிழர்களுக்கு மத்தியில் எடுத்துகிட்டு போவார்னு நீ தான் சொல்ல வர. சீமான் அதுக்கு தான் கூப்பிட்டாங்கன்னு சொல்ல வர. அப்போ அவர் அங்கே பெரிய ஆளா? நீ ஒன் ஆஃப் தி அசிஸ்டன்ட் இல்லை ஒன் ஆஃப் தி ஒரு ஆள் கூட்டத்தில் ஒரு ஆளாக இருக்கிற. உனக்கு ஆமக்கறி கேட்டாங்க, அவர் கேட்டால் கொடுக்கல அப்படின்ற நீ. அப்போ இதில் ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறாரு, நான் முழுசாக கூட கேட்கல, அவர் பேசுறதுல பெரிய அறிவாளி நினைப்பவருக்கு. இன்னொன்று சொல்கிறாரு, இவர் வந்து இந்த சேரலாதன் ஐயா அங்கேருந்து தொடர்பு எடுத்து சீமான்கிட்ட போய் சொல்லுங்கன்றப்ப இவர் பார்க்க போனப்போ அவர் விஜயலட்சுமியோடு இருந்தாராம். சீமான் அண்ணன் ஸ்கைப்பில் காலில் பேசினாராம். விடுதலை புலிகள்லாம் வந்து ஸ்கைப்பில் தான் பேசுவாங்களாம். இவரும் வந்து ஸ்கைப் காலில் சீமானுக்கு வந்து இவர் சொன்னதுக்காக பேசினாராம். இவர் இறங்கி வந்துட்டு இவர் பாருங்க மக்கள் அங்கே செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இவர் பாருங்க இந்த பொம்பளையோட இருக்கிறாரு. எந்த பொம்பளையோட ஆம்பளையோட இருந்த ஒரு ரூமில் என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ நானோ இல்லை நீங்களோ ஒரு இன்னொரு ஆளோட பெண்ணோடையோ இல்லை ஒரு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னொரு ஆளை உள்ள அனுமதிப்போமா? சரி, சீமான் அங்கே போர் நடக்குது, விஜயலட்சுமியோட என்ன ஸ்கைப் காலில் தானே பேசினாரு. என்ன அவர் என்ன அரை நிறுவனத்தோடையா பேசினாரு? சரி, அந்த நேரத்தில் என்ன குளத்தூர் மணினா சோறு தின்னுட்டு இருந்தாரா இல்லை வேற ஏதாவது தின்னுட்டு இருந்தாரா போர் நடக்கிறப்ப? இல்லை உங்கள் திருமாவளவன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எப்படி கோர்த்து விட்றாரு பாருங்க. பொம்பளை பொறுக்கின்னு சொல்ல வராங்களாமா. அவருக்கு கொடுத்த அவர் என்ன செய்தி சொல்ல வந்தாரோ நீ சொல்ல வந்த, உன்னை அறக்குள்ள அனுமதிச்சாங்கல்ல. எந்த ஒரு ஆணவ பொண்ணு சீமான கருப்பு எந்த ஒரு ஆணவ பொண்ணோ தனியாக இருக்கிறாங்கன்னே வச்சுப்போமே, உள்ள அனுமதிப்பாங்களா? அது கள்ள உறவோ நல்ல உறவோ, அந்த காதல் கடந்தது திருமணம் கடந்த உறவு, உங்கள் சுபவி உங்கள் பெரியார் சொல்கிற ஈவ ராமசாமி நாயக்கர் சொல்கிற உறவோ என்ன உறவோ இருந்துட்டு போதே. இன்னொரு பூனை அது பண்ணுமா? மனுஷனை ஒரு பூனை பண்ணுமா? இந்த நாய் பண்ணுமா? ஏண்டா அவ்வளோ கேவலம் கட்டுவீங்களா நீங்கள்? அதை வந்து நீங்கள் சொல்லுவீங்க, நாங்கள் நம்பணும். அவர் யாரோட வேணா இருந்துட்டு போகிறாரு. ஸ்கைப் கால் அட்டன் பண்ணாரா இல்லையா, பேசினாரா இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் வேற என்ன பண்ணான்? இன்னைக்கு பேசுகிற சுந்தரவழி என்ன பண்ணா, திருமுருகன் காந்தி என்ன பண்ணா, மற்றவங்க என்ன பண்ணாங்க? எவ்வளோ கேவலமானது உங்கள் அந்த கொண்டை, கேவலமான அந்த கொண்டைன்றதை அதை காட்ட வேண்டியது. இன்னொன்று ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு கார்த்திகை செல்வன்கிட்ட, சீமானு வந்து ஆலுசினேஷன்னா மற்றவர்களுக்கு நடப்பதை தனக்கு நடப்பது போல் காட்டிக்கொள்கிறார். தடா சந்திரசேகர்கிட்ட தலைவர் சொன்னது, இந்த புலவர்கிட்ட எப்படி சொன்னது, கவிஞர்கிட்ட சொன்னது, இவர் என்னமோ சீமான் இவருக்கே சொல்லிக்கிட்டு தான் கற்பனை பண்ணி பேசுகிறாரு. ஹாலுசினேஷன் அப்படின்றத சொன்னேன். அது எப்படி சொல்ல வரனா, அவர் ஒரு மனநோயாளி, மனப்பிறழ்வு நோய், ஸ்கிசோஃபீனியா அப்படின்னு சொல்ல வர. அவ்வளோ அறிவு இருக்குப்பா உங்களுக்கு. இதை சொல்கிறப்ப அந்த கார்த்திகை செல்வன் அப்படியே நெல்கிறார். பர்சனலாக போகாதீங்க, இப்போ போகாதீங்கன்னு இல்லை, நீங்கள் ரொம்ப பர்சனலாக பேசுறீங்க. ஏன்பா இதே கார்த்திகை செல்வனை பார்த்து கேட்குறேன், நீ ஸ்டாலின் உதயநிதி இவங்களெல்லாம் பேட்டி எடுத்துருக்கிற, அவங்க மென்டல் ஸ்டேட்டஸும் சீமான் மென்டல் ஸ்டேட்டஸும் உனக்கு தெரியாதா? சரி, மனநோயாளின்னு சொல்ல வந்துட்டல, எல்லாம் வரிசையில் வா, ஸ்டாலின்லேருந்து எல்லா எடுபடி திராவிட நக்கிகள் எல்லாம் ஒன்றாவா, எல்லாருக்கும் மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன் எடுப்போம். எவன் சைக்கோ லெவல் சரியாக இருக்குன்னு பார்ப்போம். ஏண்டா இவ்வளோ தூரம் மூச்சு வாங்க பேசிகிட்டு இருக்கிறாரு, கருத்துக்களை பரப்பிட்டு இருக்கிறாரு. இங்கே வந்துட்டு நீ வந்து ஆலுசினேஷன், சரி அப்படி கூட எடுத்துவோம், பாசிட்டிவ் ஆலுசினேஷன், அது எங்கள் இன வளர்ச்சிக்கு தான் வளர்ந்துருக்கு. உங்கள் திராவிடம் வந்து டெலியூஷன், அதே இதில் மனநோயில் டெலியூஷன்வாங்க. டெலியூஷன்னா இப்போ எப்படின்னா, கீழே இங்கே ஒரு கயிறு கிடக்குதுன்னா கயிறு தானே கடந்து போயிடுவோம் நம்மளாம் சாதாரணம். ஐயோ பாம்பு, ஐயோ அது விஷம், இவங்க சோறு வச்சா நம்மளுக்கு விஷமாக தான் வைப்பாங்க, அந்த ஒரு தவறான நினைப்பு. புரியுது, அது வந்து டெலியூஷன்வாங்க. அதுபோல் எங்கள் தமிழனுக்கு வந்து நீங்கள் திராவிடத்தை வந்து நீங்கள் டெலியூஷனாக என்ன பண்ணிட்டீங்கன்னா, இது போல் திராவிடம்னா வந்து காவிரியில் தானே அடிக்கிறான், பிரச்சனை இல்லை, ஆந்திராக்காரன் தானே இதை பண்ணுறான், நம்ம தமிழர்கள் 20 பேரை கொண்டான், பிரச்சனை இல்லை, இப்படி ஒரு இதை வளர்த்து விட்டுருக்குறீங்க. அந்த டெலியூஷன்லேருந்து நம்ம தமிழனை மீட்க வேண்டியது பெரும் பணிகள் இருக்குது. அதனால் பெரிய அறிவாளி நினச்சிக்க கூடாது. அது கார்த்திகை செல்வன் பெரிய நெறியாளர் மாதிரி நீ ஸ்டாலின்கிட்ட என்னென்ன எழுதி வச்சு கேள்வி கேட்டிருக்கிற, அவரை பேட்டி எடுக்கிறப்ப, உதயநிதியை பேட்டி எடுக்கிறப்ப என்னென்ன பண்ணியிருக்கிற. இப்போ இங்கே வந்துட்டு ரொம்ப மேதைகள்னு காட்டிக்கிறாங்க, உங்கள் கொண்டைகளை அதில் காட்டிட்டீங்க. சரியா? இப்போ நானே இப்போ உங்களை கூட்டு போகிறேங்க, உங்களுக்கு தெரிஞ்சவரை நான் சந்திக்கணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரர் ஒரு விஐபியாக இருக்கிறாரு, ஒரு பெரிய பணக்காரராக இருக்கிறாரு, இல்லை ஒரு பெரிய முதலாளியாக இருக்கார், கட்சி தலைவராக இருக்கிறார். நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா உங்கள் மூலமாக நான் வரேன், இல்லை உங்களுக்கு பத்திரிக்கை வைக்க போகிறேன், இல்லை அழைப்புதல் ஏதோ கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஒன்று உங்களுக்கு எனக்கு சரிசமமாக தான் எல்லாரும் விருந்தோம்பல் செய்வாங்க. சரி, உங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு இல்லைன்ற, எனக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா? என்னடா கதை இது? அப்போ சந்தோஷ் அவர்கள் வந்து சீமான துணைக்கு கூட்டு போனதா அங்கே சொல்ல வராது. மூஞ்சி என்னைக்காவது பார்த்துருக்குறோமா?
சீமான் இத்தனை வருஷமாக கத்துறாருப்பா, வந்திருக்கிறாருப்பா, இத்தனை வருஷமா வந்திருக்கிறாரு, எல்லாம் போராடிட்டு இருக்கிறாரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சீமான் வந்து அங்கே யாரும் இல்லை, எல்லாம் அழிஞ்சதுன்னு நினைச்சதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிக்கிறாருன்றிய. நீ இப்போ பேசுறிய, இப்போ தான் எல்லாம் அழிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறியா? அப்போ அவர் இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு, சிறைக்கு சென்று வந்துட்டு தான் இருக்கிறாரு, பல போராட்டங்கள் வழக்குகள் இருந்துட்டு தான் இருக்குது. வெளிநாடுகளிலே போய் கைதாக இருக்கிறார், கனடாவில் கைதாக இருக்கார், அமெரிக்காவில் கைதாக இருக்கிறார், எல்லாம் பல மலேசியாவில் போனதுக்கப்புறம் பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அவருக்கு. இவ்வளோ பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு, எல்லாம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவர் என்னமோ பெரிய இது என்னமோ சொன்னார், பிரபலமான இயக்குனர் இல்லையா சீமான், நீ என்ன பெரிய ஒளிப்பதிவாளர், பிரபலமான இயக்குனர் எல்லாம். அப்போ தம்பி படம் எவ்வளோ நாள் ஓடிச்சு? மற்ற படங்களை விடுங்க, சீமான் படம் மற்ற படங்கள் நம்மளுக்கும் அவ்வளோவா தெரியாது, தெரிஞ்சது அவரு. தம்பி படம் பிரபலமாக தானே ஓடிச்சு, மாதவன் தானே ஹீரோ. சினிமாவில் அவ்வளோ பெரிய பிரபலமான ஆள் என்ன, அப்போ மாதவன் என்ன சாதாரண ஹீரோவா? அப்போ இந்த மாதிரி பெரிய அறிவாளி போல இவன் இந்த ஆள். இப்போ இந்த வாரம் போன வாரம் அந்த ஆள் பேர் என்ன, இயக்குனர், அவன் படமே எடுக்கல, படமே பொய், நான் தான் பிச்சு ஓட்டினேன்றான். நீ எடுத்தாங்க, காணொலி இருக்குன்னு வர சொல்ற, எதுதான் உண்மை? இல்ல இதுல இவங்களுக்குள்ள குழப்பிக்கிறாங்களா? அதாவது ஆமக்கறி வந்து எனக்கு கொடுத்தாங்க, சீமானு கொடுக்கலன்னு. இவ்வளவு நாள் ஆமக்கறியே திங்கல நீங்க, ஆமக்கறி படம் மட்டும் கிடையாது, காணொலியும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுதான் அப்ப குழப்பிக்கிறாங்கன்னு இல்லை. எப்படியாவது சீமான் பேரை சிதைக்கணும், இவன் வந்து இந்த திராவிடத்தை, நம்மளோட வேற இந்த ஈவ ராமசாமி நாய்க்கரோட வேற பிடிச்சிட்டான் அப்படின்றனால சிதைக்கணும், பதிலுக்கு சிதைக்கணும்னு வராங்க. அது வந்து அவங்களால வெற்றி காண முடியாது. இதெல்லாம் சீமான் சொன்னது கூட ஏத்துக்கலாம். ஆனா துப்பாக்கி எடுத்து பயிற்சி பண்ண மாதிரி ஒரு 6 புகைப்படம் வெளியிட்டாங்க, அது என்னோட அனுமதியால தான், அந்த புகைப்படம் எடுத்ததே நான் தான் அப்படின்னு சந்தோஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் வந்து சினிமா காலத்துல அது சும்மா இருந்த துப்பாக்கி எடுத்த ஒரு புகைப்படம் மட்டும்தான் எடுத்துக்கிட்டாரே தவிர பயிற்சி எடுக்கல அதுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் பயிற்சி எடுத்தாரா, எதிரியை சிங்களவனை சுட்டாரா, அதெல்லாம் தேவையில்லை, சரியா? அதை அண்ணன் பார்த்துப்பாங்க. இன்னொன்று சொன்னார், சீமான் அங்கே போனதே வந்து தலைவருக்கு தெரியாதான். நீ தலைவரை கேவலப்படுத்துறீங்களா? அவர் எப்படி கூப்பிட்டுருப்பாங்க, இங்கே வந்து இந்த எங்களை பார்த்துட்டு நீ வந்து எங்களுக்காக பேசுங்க அப்படின்னு கூப்பிடுறது தலைவருக்கு தெரியாமல் கூப்பிடுவாங்களா? இந்த மாதிரி அசிஸ்டண்ட்டு, டிரைவரு, உங்களையும் பார்க்கலாம், தலைவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள், பெரியவங்களை தான் பார்ப்பாங்கன்னு இல்லை. அப்போது உங்களெல்லாம் வந்து அவர் பார்ப்பாராம், இவர் தலைவரை பார்த்துருக்கிறாராம், பார்த்து எல்லாம் பேசியிருக்கிறாராம். சீமான் வந்து தெரியாதான், வந்ததே தெரியாதான். என்ன கணக்கு இது? புரியுது. அப்போ அவர் பேசியிருக்கிறாரா, பேசுகிறத பொறுத்து தான் இந்த ஆளை கூப்பிட்டு நம்ம இங்கே வந்து மக்கள் பிரச்சனையை பார்க்க, நம்ம பிரச்சனையை பார்க்க வைப்போம். மேலும் வந்து நம்மளுக்காக ஒரு பிரதிநிதித்துவம் செய்வார். வைகோ அவுடேட்டட் ஆகிட்டாரு, திருமாவளவன் வந்து 2 தடவை வந்து போயிருக்கிறாரு அங்கே. சீமான் ஒரு தடவை தான் கடைசி கட்டம் போனார், திருமாவளவனால் யாருமே எதுவும் பண்ண முடியலன்னு கடைசியாக ஒரு கருவியை பயன்படுத்துறதுக்கு புலிகள் கூப்பிட்டுருக்காரு, தலைவர் கூப்பிட்டுருக்காரு. இது தலைவருக்கு தெரியாதுன்னு சொன்னதெல்லாம் கேவலமா இல்லையா? அதனால் இவங்களோட அரசியல் வந்து அற்ப அரசியல் வந்து பூதாகரமாக வெடிக்குது. பார்ப்போம், போர் நடக்குது. இது வந்து திராவிடமா தமிழ் தேசியமான்றது ஒரு போர், யார் வெல்றான்றதை பார்த்துருவோம். ராஜீவ்காந்தி அவர்கள் நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியேறி இருந்தாலும் இப்போ திமுகவில் ஒரு பெரு பொறுப்புல இருக்காரு. அவர் வந்து தொடர்ந்து சீமான் அவர்களை தற்குறி இந்த மாதிரியான வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகள் சொல்லி பேசுறதை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? ராஜீவ்காந்தி தலைமையில 3000க்கும் மேற்பட்ட நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகிகள். ராஜீவ்காந்தி வந்து பொருட்டே இல்லை, ஏன்னா பிழைப்புக்காக போனவர், அவரை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா அவரோட பேச்சுகள்லாம் கருணாநிதியை வந்து புஷ்போட ஒப்பிட்டு கருணாநிதி பண்ண சேட்டைகள், திராவிடத்தை வந்து சீமானன் காட்டில் அதிகமாக வந்து கருணாநிதி குடும்பம், ஸ்டாலின், சுடலையார் இந்த மாதிரிலாம் பேசுனது அவர் தான். அது பிழைப்புக்காக மாறி இருக்கிறார். நீ கட்சியில் 1000 குறை சொல்லலாம், உனக்கு திமுக இல்லையா குறை சொல்லிட்டு போயிட்ட, ஆனால் வந்து நீ இப்போ தலைகளை திருப்பி அடிக்கிற. சரி, நீ பேசுனதே போட்டு திரும்ப பாரு. அதனால் ராஜீவ்காந்திலாம் ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை. 3000 பேரில் ஒரு 15 பேர் 20 பேர் இருந்திருப்பாங்க. பேர் வாசித்தார் டிகே சிவலங்கவன். 3000 பேரையா வாசிச்சிங்க, எந்தெந்த தொகுதி எந்தெந்த மாவட்டம்னு, அது கூடுதலாக அவங்க கணக்காட்டிக்கிறாங்க. சரி, இவங்க வந்து இந்த பெரியார் எதிர்ப்புன்றது எப்படி பார்த்தாலும் அது ஆரியத்திற்கு துணை போகக்கூடியதாக தானே இருக்குன்னு சொல்றாங்க எல்லாருமே. சரி, இது வரைக்கும் பெரியாரோ அவர் சொல்ற திராவிடமோ கருணாநிதியோ இல்லை ஸ்டாலினோ உதயநிதியோ ஆரியத்துக்கு துணை போகலையா? இப்போ வந்து ஒரு இது சொல்லுவாங்க, இந்தியா கொடி வந்து மூவர்ண கொடி. சரி, இப்போ வந்து வேற கார்ல் மார்க்ஸ் என்ன சொன்னாருன்னா, பிளடி ரெவல்யூஷன், ரத்தம் சிந்திய புரட்சியின் மூலமாக விடுதலை அடையும் உலகம். முதலாளித்துவம், தொழிலாளர்கள் 2 பேருக்கும் சண்டை நடக்கும், போராட்டம் நடக்கும், அடிச்சு அடியில் ரத்தத்தில் சந்துறது தான் புரட்சி, வர்றது தான் புரட்சினர். அது இந்தியாவில் என்றைக்குமே சாத்தியம் இல்லாதது மாதிரி இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, மேலே பணக்காரன் இந்தியா கொடி மூவர்ண கொடி எடுத்துப்போம், கீழே ஏழை, நடுவில் மிடில் கிளாஸ்னு ஒன்று இந்த குளோபல் சொசைட்டி உருவாக்கிட்டான். இவன் இங்கேருந்து அடித்தா அது குஷன் மாதிரி இறங்கும், அவன் மேலேருந்து அடித்தா குஷன் மாதிரி இறங்கும். என்றைக்குமே இவன் செத்தாலும் அவன் செத்தாலுன்ற மாதிரி ஒரு குழப்பம் மாதிரி ஆயிடுச்சு இந்தியாவோட. அதுபோல் ஆரியத்தை எதிர்க்கிறதுக்கு ஆரியம் தமிழன் 2 சண்டை போட்டால் போகணும்னு பார்த்தா, நடுவில் இந்த திராவிடம்ன்ற ஒரு குஷனை வச்சுக்கிட்டு
அவனுக்கும் மாமாவில் பார்த்துக்கிட்டு இங்கிட்டும் மாமாவில் பார்த்துக்கிட்டு நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அதனால் அந்த குசனை கிழிச்சி எறிகிற வேலை தான் இது. நடுவில் இடைப்பட்ட இடை சொருகு, இந்த சொருகை கிழிச்சு எரிஞ்சிட்டோம்னா நேராக ஆரியத்தை பார்த்துக்கலாம், எதிரியை சந்திக்கலாம், பிரச்சனை இல்லை. அது களத்தில் சந்திக்கலாம், சண்டையில் சந்திக்கலாம், போரில் சந்திக்கலாம், எதில் வேணால் சந்திக்கலாம். இதுக்கு வந்து சொருகள் இதுவீங்க, அதை எடுத்து விடணும். இல்லை ஆரியத்தை கிழிச்சு எறிகிறேன்னு சொல்லிட்டு திராவிடத்தை கிழிச்சு எறிகிறேன்னு சொல்லிட்டு ஆரியத்தோட கைகோர்க்கிற மாதிரிலாம் தெரியுது. எச் ராஜா அவர்களை அறிவாளி அப்படின்னு சொல்றது ஏற்றுக்க முடியுமா? அது போகிற போக்கில் எடிட்டிங் ஆடியோ மாதிரி. அது எச் ராஜாவில் நக்கலாக சொன்னதுங்க. எச் ராஜா கூட சொல்ல அரிகர சர்மாவோ அவங்க அப்பா பேரை சொல்லி அவர் சொன்னது அதெல்லாம் வந்து நக்கலாக பேசுறது. அவரெல்லாம் எச் ராஜா வந்து என்னைக்கு சரி, எச் ராஜா வந்து கனிமொழியை திட்டினார்ல, ஒரு முதலமைச்சரோட, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் முதலமைச்சரோட தங்கையை திட்டினார்ல, அவரை எவனாவது அடிச்சிங்களா? இல்லை இந்த மேற்பாரியில் திருமுருகன் காந்தி, சுந்தரவல்லி, இந்த திராவிட ஒட்டுணிகள்லாம் போய் நின்றுச்சா? எச் ராஜா பேச்செல்லாம் பொருட்டா எடுத்துக்காதீங்க. அது முன்ன பின்ன பேசும், அப்படி பேசும், இப்படி பேசும். அது வந்து மனநோயாளின்னு பல தடவை நம்ம சொல்லியாச்சு. சரி, அதனால அவர் பேச்செல்லாம் பொருட்டு இல்லை. இவர் போகிற போக்கில் நக்கலா நையாண்டியா சொன்னது. இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னா, வட நாட்டுல இருந்து வந்த ஆரியர்களை நீங்க எதிர்க்கிறீங்க, அதே நேரத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறிஞர் எச் ராஜா, அதுக்கப்புறம் பேர் அறிவாளி என் தம்பி பாண்டிய அவர்கள்னு சொல்றாரு. இவங்க எல்லாமும் நீங்க ஆரியர்கள்னு சொல்லிட்டு எதிர்ப்பீங்களா? ஆரியர்கள் தான் அவங்க, எதிர்ப்பீங்களான்னு இல்லைன்னா அது ஒரு முட்டுக்கு எதிர் முட்டுங்க வார்த்தைங்க இது. இதை போயிட்டு பெருசாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ பாரதியார் அதை தான் வந்தாங்க. பாரதியார் எப்படி நீங்கள் கொண்டாடலான்னு பாரதியார் பேசியிருக்காரு, நல்லது இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கிறோம். அவர் இப்போ தமிழுக்காக பேசியிருக்கிறாரு, முழங்கியிருக்கிறாரு, பாடியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு, அதை நம்ம பேசுகிறோம். நீங்கள் அது கூட பண்ணலையடான்னு ஒப்பிடுறோம். அது போல தான் இது. மற்றபடி இவங்கெல்லாம் இப்போ எச் ராஜாலாம் புனிதர், அவன் தமிழனுக்கு போராடுவான், அப்படிலாம் எதுவுமே அங்கே ஒன்றும் இல்லை. நீ சொல்றதுக்கு பதில் இது, அவ்வளவுதான். இதே பாண்டவியும் எச் ராஜாவையும் இதுக்கு முன்னாடி குஜராத்தின்னு சொன்னவர் தானே சீமானு. அவங்க ஒன்றும் இப்போ தமிழர்னு யாருமே சொல்லலையே. பாண்டே வந்து பீகாரியா? குஜராத்தி இல்லை, அவர் பீகாரி. இவர் ஏதோ பூர்வீகம் எங்கிட்ட தான் கேட்டா இவர் தமிழர்னு எச் ராஜா. அதனால அப்படிலாம் நம்ம சொல்லலை. இது போற போக்கில் அடிக்கிற அடி, அவ்வளவுதான். அப்போ பெரியார் எதிர்ப்புன்றது ஆரியத்திற்கு துணை போவாதுன்னு சொல்றீங்களா? போக வாய்ப்பே இல்லை. தமிழ் தேசியம் தான் நேரடியாக அடிக்கும். ஏங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துறாருல, உன் சாத்திரத்தை மூத்திரத்தை ஊற்றி நாங்கள் ஓரம் போட்டோம்ன்றாரு. ஆரியம் ஏற்றுக்குமா? இது பூரா நம்மளை பார்த்து மூத்திரன்றான் அப்படின்னு நினைக்கும்ல. இந்தியாவில் மட்டும்தான் பால் நெய்யும் கொட்டப்படுகிறது, மூத்திரம் குடிக்கப்படுகிறதுன்றாரு. இது பெரியாரும் பேசுனது கிடையாது, ஈவ ராமசாமி நாயக்கரும் போக்கில் ஒரு வார்த்தையா சொல்லிட்டு போயிடறாரே தவிர பெரியார் அடிக்கிற மாதிரி நிற்கிறாரா? அந்த ஸ்டாண்ட்லேயே நிற்கிறாரா? யாரு? சீமானு. ஏன் பெரியார் இல்ல போற போக்குல ஒரு வார்த்தையா சொல்லிட்டு போயிடுறாரு, இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஆரியத்தை போற போக்குல எதிர்க்கிறாரே தவிர திராவிடத்தை எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல நின்று எதிர்க்கிறாரா? இப்ப திராவிடத்தை எதிர்க்கலன்றீங்களா? இல்ல, திராவிடத்தை ஒரு ஸ்டாண்ட்ல நின்று ஒரு வார காலமா பெரியார் பெரியார் பெரியார், அதே போல ஆரியம், சாவர்கர், இந்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார காலமா சீமானால யார் அதிகாரத்துல இருக்கிறா அவங்க செய்யற தவறுகளை சுட்டி காட்டுறப்ப அதை வந்து எல்லாருமே பெரியார் ஒன்றும் இல்லை. இப்போ கூட பாருங்க, துரைமுருகன் ஒரு கல்யாணத்துல இல்லை ஏதோ ஒரு அமைச்சர் போய் கல்யாணத்துல பெரியார் தான் எல்லாமே. இவங்க கல்யாணத்துல தான் திராவிடத்தை போல பெருமை பீத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா கற்பழிப்பு நடந்துச்சு, ஏன்டா கொலை நடந்துச்சு, ஏன்டா 2 ஊர்ல பாலம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு, இந்த பேஞ்ச மலையில 2 ஊர்ல காரைக்குடியிலையும் திருவண்ணாமலையிலும் பாலம் அடிச்சுட்டு போயிருச்சுங்க. தரப்பாலம், மண் பாலம் கிடையாது, சிமெண்ட் பாலம், காங்கிரீட் பாலம் அடிச்சுட்டு போயிருச்சு. அதை பற்றி யாராவது பேசுனா கூட இல்லை இல்லை பெரியார் சமூக நீதி பேதின்னு இப்படியே பேசிகிட்டு இருக்கப்ப வேறு வழி இல்லாமல் அவரை தொட வேண்டியது இருக்குது. அங்கே தான் அவர் வேர் இருக்குது. நல்லா புரியுங்க. சரி, பெரியாருன்றீங்களே, செல்லூர் ராஜுக்கும் பெரியாருக்கு என்ன சம்மந்தம்? அவர் சொல்கிறாரு சீமானை பிடிச்சி கைது பண்ணணும்னு. சரி, கைது பண்ணுங்க. நீ செஞ்ச தெர்மாக்கூலில் ஜெயில் செய்யி. தெர்மாக்கூலில் ஆத்தையை முறைக்கலான்னு பார்த்தேன், தெர்மாக்கூலில் ஜெயில் செய்ய நாங்கள் கைது பண்ணுவோம். சீமான் ஜெயிலுக்கு போட்டோம். அவர் செல்லூர் ராஜு, ஜெயக்குமார். அப்போ இதில் வந்து இந்த திராவிட சாக்கடைகள்லாம் வரிசையாக வருது பாருங்கள். மேப்பண்ணில் திருமுருகன் காந்தி, பல கருப்பையா, பழனியப்பன், சுந்தரவல்லி. நீங்க ஏன் அப்படி எடுத்துக்கிறீங்க? பாஜகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமே. எது? பெரியார் விவகாரத்துல சீமான பாஜக தவிர மற்ற எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லாமே. எல்லா கட்சியும் இல்லை, இந்த திமுக அலையன்ஸ் மட்டும்தான். ஏன் தமிழ் தேசியவாதிகள்லாம் இல்லையா? அப்ப பாமக எதிர்க்குது இல்ல? பாமக என்ன யார் சொன்னா? பாமக அன்புமணி ராமதாஸ் சீமான் சொல்லி கருத்து தவறுன்னு சொல்லியிருக்காருல்ல. அது அவர் பிழைப்பு படிக்கலாம், அது பண்ணிக்கிட்டோம். அதெல்லாம் சின்னதா திருமாவளவன் கூட அதிர்ச்சியா இருக்குனாரு. அதான் அண்ணன் சொல்றாரு, உன் பேரதிர்ச்சியா கூட இருந்துட்டு போது, தொடர்ச்சியா இருந்துகிட்டாரு. இப்போதைக்கு உங்களை எங்க வேற தீர்வு கிடைக்காதுங்க. தினகரன் கூட இன்னைக்கு எதிர்த்து இருக்காரு. அதுதான் இன்னைக்கு எதிர்த்து. அதான் சொல்றேன், எல்லா சத்யராஜ் பொண்ணு இன்னும் வருவாங்க. அதனால சத்யராஜுக்குள்ள என்ன சாக போற காலத்துல என்ன உங்களுக்கு? பெரியார் எதிர்த்தா உங்களுக்கு தமிழ்நாட்டுல வாக்கு எப்படிங்க வரும்? ஏன் இப்ப இது வரைக்கும் பெரியார் எதிர்த்து அண்ணா வாங்கலையா வாக்கு? கருணாநிதி வாங்கலையா வாக்கு? பெரியார் எதிர்த்தே பேசுனது கிடையாதா?
பெரியார் என்ன பேசியிருக்காரு திமுகவை? ம். விபச்சாரிகள் பசங்க பொண்டாட்டியை கூட்டி கொடுக்குறவங்கலாம் பேசியிருக்கிறாருல்ல. சரி. அதனால பெரியார்னா ஈவ ராமசாமி ஐயா வந்து இன்னைக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போ இறந்து போன ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவங்களாம் சொந்தக்காரங்க, ஒரே மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறவங்க. சரி. சரியா? அதனால இது வந்து ஓட்டு அரசியெல்லாம் மாறாது. இவங்க காசு கொடுத்து வாங்குறதுனால பெரியாருக்கு வர ஓட்டுலாம் கிடையாது. காசு கொடுத்து வாங்குற ஓட்டு திருட்டு ஓட்டு. இப்போ பெரியார் இகழ்ந்து பேசுனா வாக்கு வரும். வாக்கு அரசியலுக்காக தான் பெரியார் இப்போ இகழப்படுறாருன்னு சொல்றீங்க. வாக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? வாக்கு வருது, வரல. சமுதாயத்தில் மாற்றம் வரணும். இந்த திராவிடம் ஒழியணும். கருணாநிதி திருட்டு குடும்பம் வந்து அதில் தான் பதிஞ்சிருக்கு. அவங்க அது கேட்டால் எல்லாத்துக்கும் இவங்க செய்கிற தவறு எல்லாத்துக்குமே வந்து பெரியார்னு பிடிச்சிக்கிறாங்க. அதனால அங்கே அடித்தா தான் இங்கே விழுவும். ஈரோடு பெரியார் மண்ணிலே போயிட்டு பெரியாரே எங்களுக்கு ஒரு மண்ணு தான் சொல்றாரு. ஈரோட்டில் நாம் தமிழர் ஏற்கனவே வாங்கின வாக்குகள் பெருமா? அது பெருமை இருக்கட்டும். பெரியார் மண்ணுன்னு யார் சொன்னா? ஈரோடு பெரியார் மண்ணுன்னா நான் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கரா? பெரியார் அங்கே பிறந்திருக்கலாம். ஈவ ராமசாமி நாயக்கர் வந்து அங்கே பிறந்திருக்கலாம். அதுக்காக பெரியார் மண்ணுன்னா என்ன மண்ணு? அங்கே பிச்சைக்காரன் இல்லையா? அங்கே இது என்ன, அங்கே எல்லாருக்கும் வந்து வேலை வாய்ப்பு, எல்லாரும் செழிப்பாக இருக்கிறாங்களா? அதனால் இப்போ நம்ம இன்னொன்று குறிப்பிட வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம மாவீரன் முத்துக்குமாரோட நினைவு நாள் 2009. இந்த இயக்குனர் சந்தோஷா இருக்கட்டும், அப்புறம் இந்த இன்னொருத்தர் தானே சந்திரகிரியா, இந்த முட்டா கோயில்கள்லாம் இருக்கட்டும், இதுக்கு பதில் சொல்லுங்க அவங்கள. இது வந்து மாவீரன் முத்துக்குமார் வந்து அவர் தீக்குளிச்சு இறக்குறதுக்கு முன்னாடி அவர் ரோட்டில் தூக்கி போட்டுட்டு மக்கள் மத்தியில் கொடுத்துட்டு இறந்தது. இந்த திராவிடத்தின் குட்டி கருணாநிதியை முத்துக்குமார் அனலைஸ் பண்ணி வச்சிருந்தது. சீமான் கிடையாது. 2009 ஜனவரி 29 எழுதுனதுல பெருசாக எழுதியிருக்கிறாரு. அதில் வாசிக்கிறேன். கலைஞரா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வார்கள் என்று அப்பொழுதும் அவர் அறிவிப்பார். பிறகு மத்திய அரசை புரிந்து கொள்வார். பிறகு மறுபடி சரியான முடிவை எடுக்க வேண்டி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவார். இந்த மாதம், இந்த வாரம், இதுவரைக்கும் என்ன எவனும் தொட்டதில்லை என்ற வில்லன் பட வடிவேல் காமெடியை போல காகிதம் எதையும் சாதிக்காது மக்களே. இப்போது உலக தமிழின தலைவர் என்று பட்ட பெயரை சூட்டிக்கொள்ளும் தமிழ்நாட்டில் இருக்கும் பணத்தை எல்லாம் தன் குடும்பத்திற்கே உரித்தாக்கவும் விரும்புகிற தேர்தல் கால தமிழர் கலைஞர் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள பயந்து மருத்துவமனையில் போய் ஒளிந்து கொண்டுள்ளார். தனது மந்திரிகளுக்கு அவசியப்பட்ட துறைக்காக சண்ட பிரசரணம் செய்து சதிராடிய இந்த சூரப்புலி உண்மையில் தமிழுக்காகவோ தமிழருக்காகவோ செய்ததென்ன? ஒரு முறை அவரே சொன்னார், தேன் எடுத்தவன் புறங்கையை நக்காமலா இருப்பான். தேன் எடுத்தவன் புறங்கையை நக்காமலா இருப்பான். இவருடைய பம்மலாட்டத்தை எல்லாம் பார்த்தால் ரொம்பவே நக்கி இருப்பார் போல் இருக்கு அப்படின்னு. இது ஒரு பத்தியை மட்டும்தான் நான் படித்தேன். தேன் எடுத்தவன் புறங்கையை நக்காமலா இருப்பான்னு கேட்டிருக்கிறாரு. கருணாநிதி எழுதியிருக்கிறாரு. அதை முத்துக்குமார் அண்ணன் நினைவுபடுத்தியிருக்கிறார். அதை புறங்கையை நக்காமலா இருப்பான்னு இவர் எவ்வளவோ நக்கியிருப்பாருன்னு. இந்த திராவிடமே தமிழனை சுரண்டி நக்கி பிழைச்ச வந்தது தான் அதுக்கான ஆதாரம். கடைசி ஆதாரம் தமிழன அழிப்பில் இருக்கிறப்ப இவர் எப்படி ட்ராமா போட்டார் கருணாநிதி, அதுக்கு முத்துக்குமார் கொடுத்த ஆதாரம் எங்கே இருக்கு? சரியா? அதனால இதை வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவங்களோட அந்த பித்தலாட்டத்தெல்லாம் இப்போ முத்துக்குமார் போல இன்னும் நாங்கள் நின்று தீ குளிச்சு செத்துக்கிட்டே இருக்கணும். தமிழர் பிரச்சனைகள் வரும், இந்த டங்ஸ்டன் பிரச்சனை வரும், எல்லாம் வரும், நாங்களே போராடி சாகணும். இப்போ இந்த மாதிரி தீவெட்டி தடியங்க மாதிரி பொன்முடி துரைமுருகன் 90 வயசு 80 வயசில் நல்லா எல்லாம் அவங்க பிள்ளைங்கள அமைச்சர் எல்லாம் உட்காந்துட்டு தயாநிதி முறை கோடிக்கணக்கில் சொத்தை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கணுமா? நீங்கள் பெரியார் போர்களை ஒழிஞ்சிப்பீங்க. அதனால் இது ஒழிச்சிக்கிட்டது இது போர். இந்த போர் என்ன முடிவுக்கு வருதுன்றதை பார்ப்போம். நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்ததுக்கு நன்றினா மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி.